கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வார்த்தை உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்குறேன், கட்டளை இடுகிறேன். ஏனென்றால் நீ என்னெல்லாம் கையிட்டு செய்கிறாயோ அவை எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன். உன் கரத்தை நான் இன்றைய தினம் ஆசீர்வதிக்கிறேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தரால் மட்டும்தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். என் தேவனால் உங்களை உயர்த்த முடியும். எனக்கு அருமையானவர்களே, ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. கர்த்தர் இன்றைய தினம் ஒரு வாசலை உங்களுக்கு திறக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நீ எந்த வேலை செய்தாலும் உன் கையினால் நீ எதையெல்லாம் நீ செய்கிறாயோ அவை எல்லாவற்றிலும் ஒரு விருத்தியை நான் உண்டு பண்ணுவேன். இந்த நாள் வரைக்கும் உங்கள் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதா? கர்த்தர் இன்றைய தினத்திலிருந்து நீ கையிடும் எல்லா வேலைகளும் உன் களஞ்சியங்களும் நான் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். நீ வாழுகிற இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உன் தலையை நான் உயர்த்துவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு வாக்கு கொடுக்குறார். நம்புங்க, நிச்சயமாய் தேவனால் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த வசனத்தை உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த நாளிலே உங்களை நடத்துவாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.